Rolex! ஹாய் ஹலோ எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் எம்பி. ஸோ நம்ம வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் 2 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ எதனால் நம்மளால் வீடியோ கண்டினியூஸாக போல ஒர்க் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடில. இதுக்கு மேலே போட ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, எங்கே இருக்குது, இது எல்லாமே எப்படி எடுக்கணும் எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறது ஃபஸ்ட்டு ஃபைலில் இம்பார்ட்டன்ட். நான் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்திங்கன்னா டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீசெட் ஃபைல் இருக்கும். அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலைட் மோஷனில் அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வேணுன்னா உங்கள் ஃபோட்டோ இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா அதை உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்டை கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது எப்படி பேக்ரவுண்ட் கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போய்டுங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஃபோட்டோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதில் ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக அலைட் மோஷன் போய்டுங்க. அலைட் மோஷன் போய்ட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எங்கே இம்போர்ட் பண்ணணுமோ, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டில்லின்ற இடத்துல கமல் சார் ஃபோட்டோ இருக்கா? ஸோ அந்த கமல் சார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணணும்னா, நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் எடுத்த இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா இந்த கமல் சாரோட இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே போகும். உங்கள் ஃபைலுக்குள்ளே போன உடனே நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்லன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் அடுத்து மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்படி ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்படி நகர்த்தி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேர் பின்னாடி வேணுன்னா உங்கள் பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டில்லி அப்படின்ற எடுத்துகிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் பேர் போடுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லாக காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேர் போட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட ஃபோட்டோ ஆட் பண்ணி நீங்கள் பயங்கரமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வெரி சிம்பிள் தான், ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய 3D வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸை பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை பாய்.